மதிப்பினுக்கு அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் சில முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினருடன் நடைபெற்ற சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது இந்தியர்கள் பாலில் கரையும் சர்க்கரை போன்றவர்கள். அவர்கள் இருக்கும் இடமெல்லாம் இனிமையும் அன்பையும் பரப்புவார்கள். அன்பின் சாரத்தை உலகம் முழுவதும் இந்தியர்கள் கொண்டு செல்கின்றனர். உங்கள் வீட்டின் பால் ஆஸ்திரேலியாவோடதாக இருக்கலாம், ஆனால் அதில் விடப்படும் சர்க்கரையானது இந்தியர்கள் என்று பிரதமர் கூறியுள்ளார். இது பற்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ரெண்டாவது தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பெயரை மாற்றலாம், வரலாற்றை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பஸ்ஸு விட்டுருக்காங்களா, மகளிர் விடியல் பயணம். இந்த மகளிர் விடியல் பயணங்கிற பஸ்ஸை மகளிர் பயணம்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் மாற்றிருக்காரு. அதுக்காக தான் சொல்லியிருக்காரு, மகளிரின் அன்றாட வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் பெயரை மாற்றுவது மக்கள் நலனுக்கான நிர்வாக நடவடிக்கை அல்ல, அரசியல் அடையாளங்களை அழிக்கும் முயற்சி என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒரு திட்டத்தின் வெற்றி அதன் பெயரை தீர்மானிக்காது அப்படிங்கிறதையும் பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாண்புமிகு விஜய் சிஎம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீடு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் தாமதமின்றி வழங்கவும் அவர்கள் அளிக்கும் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணவும் அறிவுறுத்தினார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் துறை அமைச்சரும் முதலமைச்சருமான விஜய் இந்த உத்தரவுகளை பிறப்பித்தார். இது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்தது இன்னொரு செய்தி, அதிமுக துணை கொள்கை பரப்பு செயலராக அப்சரா நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுகவின் தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்த திருநங்கை அப்சரா ரெட்டியை துணை கொள்கை பரப்பு செயலராக நியமித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் வரும் தவேகாவில் இணைந்து வரும் நிலையில் தலைமைக்கு கட்டுப்பட்டு உறுதுணையாக இருப்பவர்களுக்கு மட்டும் இபிஎஸ் பதவி வழங்கி வருகிறார். அந்த வகையில் இப்போது பார்த்திங்கன்னா, அந்த அப்சரா அவங்களுக்கு இந்த அதிகம் தெய்வ தொடர்புகளாக இருந்த திருநங்கை அப்சரா ரெட்டியை துணை கொள்கை பரப்பு செயலராக இபிஎஸ் நியமித்துள்ளார். இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.